We'll get into hashing now. Hashing is a technique used for storing and retrieving information as quick as possible. It is used to perform optimal searches. It is useful in implementing symbol tables. The common operations for hash table are ஒரு hash table புதுசாக கிரியேட் பண்ணோம், அதில் ஏதாவது ஒரு புது கீ இன்சர்ட் பண்ணோம், அந்த கீயை வந்து சர்ச் பண்ணோம், ஒரு கீயை டெலீட் பண்ணோம், அந்த ஹேஷ் டேபிளையே டெலீட் பண்ணோம். இப்போ நம்ம ஹேஷிங்கில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் டேபிள் பற்றி பார்ப்போம், ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம், கொலிஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம், அந்த கொலிஷன் ரெசல்யூஷன் டெக்னிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஹேஷ் டேபிள் இஸ் அ ஜென்ரலைசேஷன் ஆஃப் அரே. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கீ வந்து 1 2 3 4 5ன்னு இருக்குது. ஒரு எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணுறப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு கீ இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ 1 கீ உள்ளதை வந்துட்டு இங்கே நான் ஸ்டோர் பண்ணுறேன், 4 கீ உள்ளதை நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து லொக்கேஷன் லெஸ்ஸாக இருந்து கீஸ் நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளால் இந்த மாதிரி சிம்பிள் அரேலேருந்து இம்ப்ளிமெண்டேஷனை முடிக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் we will use hash tables. Hash table or hash map is a data structure that stores the keys and their associated values. Hash table uses a hash function to map keys to their associated values. Hash function na enna paapom. This is used to transform the key into the index. Hash function should map each possible key to a unique slot index. But practice la idu achieve பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஐட்டத்தையும் ஒரு ஸ்லாட்டுக்கு மேப் பண்ணுறத வந்துட்டு நம்ம பர்ஃபெக்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இஃப் வி நோ த எலிமெண்ட்ஸ் அண்ட் த கலெக்ஷன் வில் நெவர் சேஞ்ச், நம்மளால் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹேஷ் ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வருதுன்றதும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளால் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹேஷ் ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்புட் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய முடியும். Our goal is to create a hash function that minimizes the number of collisions, which is easy to compute and evenly distribute the elements in the hash table. There are a number of common ways to extend the simple remainder method. mod யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேஷ் ஜென்ரலாக கால்குலேட் பண்ணுவோம். அதை தாண்டின சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The folding method begins by dividing the elements into equal size pieces. The last piece may not be of equal size, of course. These pieces are added together to give the resulting hash value. இப்போ நம்ம ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கோன்னு வைப்போம். We would take the digits and divide them into groups 4365554601. After the addition of 43, 65, 55, 46, 01 நமக்கு 210 கிடைக்குது. நம்மளோட ஹேஷ் டேபிளில் ஒரு 11 ஸ்லாட் இருக்குதுன்னு எடுத்துப்போம். இப்போ நான் 210 mod 11 போட்டேன்னா எனக்கு 1ன்னு வரும். ஸோ the phone number hashes to slot 1. சில ஃபோல்டிங் மெத்தட்ஸில் நாம் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகணும். we will reverse every other piece before the addition. அப்படின்னா 43, 56, 55, 64, 01 இப்படி போடுவோம். இந்த 65 வந்து we are changing it as 56. இந்த 46 we are changing it as 64. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி விட்டுடுறோம். ஸோ இது ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறப்ப நமக்கு 219 வருது. இப்போ வந்து அது ஸ்லாட் நம்பர் 10க்கு போகுது. ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் தட் we can have. Okay, a good hash function should have the following characteristics. மினிமம் கொலிஷன் இருக்கும். இப்போ கொலிஷன் அடுத்து என்னன்னு பார்ப்போம். சீக்கிரம் கம்ப்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கீஸை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆல்ரெடி அந்த கோலில் பார்த்துருந்தோம். யூஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் இன் த கீ. ஹாவ் அ ஹை லோட் ஃபேக்டர் ஃபார் அ கிவன் செட் ஆஃப் கீஸ். இப்போ லோட் ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அ லோட் ஃபேக்டர் இஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஸ்டோர்ட் இன் த டேபிள் டிவைடட் பை த சைஸ் ஆஃப் த டேபிள். This is the decision parameter used when we want to rehash or expand the existing hash table entries. So hash table இருக்க மொத்த elements divided by hash table size தான் வந்து நம்ம load factor சொல்கிறோம். இப்போ நம்ம collision என்னன்னு பார்ப்போம். Collision is the condition where two records are stored in the same location. ஏற்கனவே வந்து இந்த கீயை இந்த இடத்துல இந்த டேட்டாவை வந்து இந்த ஸ்லாட்டில் ஸ்டோர் பண்ணுங்கன்னு நான் சொல்லிடுறேன். மறுபடியும் அதுக்கு ஒரு டேட்டா வந்ததுன்னா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் வில் பி மேப்பிங் ஈச் கீ டு டிஃப்ரெண்ட் அட்ரஸ் ஸ்பேஸ். பட் ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள் டு கிரியேட் சச் அ ஃபங்க்ஷன் அண்ட் த ப்ராப்ளம் இஸ் கால்ட் கொலிஷன். ஸோ 2 ரெக்கார்டு ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகிறது தான் கொலிஷன். இந்த கொலிஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் ஆல்டர்னேட் லொகேஷன் இஸ் கால்ட் கொலிஷன் ரெசல்யூஷன். என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக 2 டெக்னிக். டைரக்ட் செயினிங், இன்னொன்று வந்து ஓப்பன் அட்ரஸிங். டைரக்ட் செயினிங்கில் வந்து நம்ம அரே ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ we have a method called separate chaining. அடுத்தது வந்து ஓப்பன் அட்ரஸிங்கில் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான். லீனியர் ப்ரோபிங் ஒரு லீனியர் சர்ச், குவாட்ராட்டிக் ப்ரோபிங்ன்றது நான் லீனியர் சர்ச் ஆகும். டபுள் ஹேஷிங்ன்றதுல 2 ஹேஷ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 4 மெத்தட் என்னன்றதை நம்ம குயிக்காக பார்த்துருவோம். செப்பரேட் செயினிங்கில் வந்துட்டு collision resolution by chaining combines linked representation with hash table. When 2 or more records hash to the same location, these records are constituted into a singly linked list called a chain. 50ன்ற வேல்யூ வந்து 0க்கு போகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 20ன்ற வேல்யூவும் 0க்கு போகுது. 100ன்ற வேல்யூ 0க்கு போகுதுன்றப்ப நான் என்ன பண்ணலான்னா 50 இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம். அதே 0th ஸ்லாட்டில் நான் லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த கீஸ். அடுத்தது இப்போ 33 எடுத்துக்கோங்க. அது வந்து ஸ்லாட் நம்பர் 2க்கு போகுது. அதில் எந்த செயினும் இல்லை, அது ஒன்றே ஒன்று தான் போகுது. 6 பார்த்தீங்கன்னா ஸ்லாட் நம்பர் 6க்கு போகுது. ஸோ 60 நான் ஸ்டோர் பண்ணுறேன். கூட ஏதாவது 56ன்னு வந்ததுன்னா நான் அதையும் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் கீஸ்ன்றது இந்த இடத்துல இருக்குது. யூஸ் பண்ணாத கீஸை வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து செப்பரேட் செயினிங், ஒன்றுத்துக்கும் ஒரு லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. ஓப்பன் அட்ரஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் கீஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த ஹேஷ் டேபிள். திஸ் அப்ரோச் இஸ் கால்ட் அஸ் க்ளோஸ்ட் ஹேஷிங். இந்த ப்ரொசீஜர் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரோபிங்னு சொல்லுவாங்க. ஸோ த கொலிஷன் இஸ் ரிசால்வ்டு பை ப்ரோபிங்னு சொல்லலாம். Linear probing, first method. The interval between probes is fixed at 1. We search the hash table sequentially starting from the original hash location. ஒரு லொக்கேஷன் ஆக்குபைடாக இருந்தால் நம்ம உடனே அடுத்த லொக்கேஷனை சர்ச் பண்ணுவோம். We will wrap around the last table location to the first table location if necessary. அப்போ நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் முடிய ஃபில் ஆகிடுச்சு, இதோட அடுத்த பொசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீயாக இருக்கான்னு தேடுறது. The function for rehashing is the following. Rehash of key is equal to n plus 1 mod table size. One of the problems with linear probing is that table items tend to cluster together in the hash table. அடுத்தது வந்து quadratic probing. The interval between probes increases proportionally to the hash value. Quadratic probingல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் hash location நம்ம iன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. If a location is occupied, we check the locations I plus 1 square, I plus 2 square, I plus 3 square. We wrap around the last table location to the first table location if necessary. The function for rehashing is அடுத்த லொக்கேஷனை தேடுறதுனால இங்கே n plus 1 போடுறோம். இங்கே லொக்கேஷன்லேருந்து 1 square 2 square யூஸ் பண்ணுறதுனால நம்ம k square யூஸ் பண்ணுறோம். Clustering is caused by multiple search keys mapped to the same hash key. இந்த இடத்துல நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேபிளோட சைஸ் வந்து 11 கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 10 தான் நம்ம ஸ்லாட் எடுக்கிறோம். hash function key is equal to key mod 11 நம்ம இதிலேருந்து எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 31 mod 11 9. அடுத்து வந்து we have 8. 8ல் 19 போட்டாச்சு. அடுத்து 2. அடுத்து 3ல் வந்து 13 போட்டிருக்கோம். ஏன்னா it is again mapping to 2. அப்போ நான் அடுத்த லொக்கேஷன் கால்குலேட் பண்ணோம். ஸோ 2 plus 1 squareன்னு யூஸ் பண்ணுறேன். திஸ் gives me 3. ஸோ 3 ஃப்ரீயாக இருக்கா, 13 போட்டுடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் 3ல் வந்து நிற்கிது. அப்போ நான் 3 plus 1 square ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். 4 ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி 25 போட்டுறேன். 24 நான் mod 11 பண்ணுறப்ப மறுபடியும் 2 கேட்குது. ஸோ ஏற்கனவே ஒரு தடவை இதை காம்ப்யூட் பண்ணதுனால இப்போ நான் இதை 2 தடவை காம்ப்யூட் பண்ணுறப்ப எனக்கு 6 கிடைக்குது. 6 ஃப்ரீயாக இருக்குன்னு 24 போட்டுடுறேன். 21 வந்து 10க்கு போட்டுடுறேன். 9 mod 11 வந்து 9க்கு போட்டுடுறேன். ஆல்ரெடி 31 இருக்குது. அதனால் we are again going for 9 plus 1ன்னு போட்டால் 10, again 10 வருது. it is already occupied. அதனால் 9 plus 2 squareன்னு போடுறேன். 9 plus 4 13. 13 mod 11. ஸோ the remainder is 2 again. அதில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ 9 plus 3 squareன்னு போடுறப்ப எனக்கு 7 கிடைக்குது. 7ல் ஃப்ரீயாக இருக்குன்னு நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறத போடுறதுனால நமக்கு அடுத்து வரக்கூடியது ஒரிஜினலாக அங்கே போகணுன்னாலும் we have to calculateன்றது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். அடுத்தது double hashing. The interval between probes is computed by another hash function. Double hashing reduces clustering in a better way. The increments for the probing sequence are computed by using a second hash function. The second hash function should be h2 of key is not equal to 0 and h2 is not equal to h1. We first probe the location h1 of key. If the location is occupied, we probe the location h1 of key plus h2 of key. h1 of key plus 2 into h2 of key.
இப்போ இங்கே நமக்கு வந்து அதே 11 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் 1 இப்படி இருக்குது, ஹேஷ் ஃபங்க்ஷன் 2 வந்து நமக்கு இப்படி இருக்குது. 58 mod 11 வந்து நமக்கு 3க்கு போகுது. ஸோ நான் 58ஐ இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். 14 mod 11 போட்டாலும் எனக்கு 3 வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், h2 of 14 is equal to 7 minus அந்த கீயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 mod 7. 14 mod 7 will give me remainder 0 which is equal to 7. இந்த லொக்கேஷன் எப்படி ப்ரோப் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா h1 of key plus h2 of key. h1 of keyல வந்து ஆல்ரெடி நமக்கு 3 இருக்குது, h2ல வந்து நம்ம 7 கண்டுபிடிச்சோம். ஸோ திஸ் இஸ் கிவிங் மீ 10. அப்போ 10ல் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் 14ஐ ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்ததும் 3க்கு போகுது. ஸோ ஆல்ரெடி 3 + 7 10ல் ஃபில். 91 mod 7 நம்ம எடுத்துப்போம். திஸ் வில் கிவ் மீ 0 ஆக்சுவலி. ஸோ 7 minus 0 will again give me 7. So 2 into 7 will give me 14. இந்த இடத்துல 14 இருக்கிறதுனால நான் mod 11 பண்ணி again I am getting 3. ஸோ இந்த இடத்துல 3 + 3 is giving me 6. ஸோ அந்த கால்குலேஷன் எப்படி வருதுன்றதுக்காக உங்களுக்கு இதை சொன்னேன். அடுத்தது வந்து we have 25. again h2 of 25ல பார்த்தீங்கன்னா 25 mod 7. This should actually give me 4. 7 minus 4 will give me 3. ஸோ இந்த 3ஐ வந்து ஃபஸ்ட்டு நான் 3யோட ஆட் பண்ணுறேன். எனக்கு 6 வருது, இட் இஸ் ஆக்குபைட். ஸோ 2 into 3 6ன்னு சொல்லி அதோட ஒரு 3 போட்ட உடனே ஐ எம் கெட்டிங் 9. இப்போ நான் 25 எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம கம்பேரிசன்ஸ் பார்ப்போம். ஓப்பன் அட்ரஸிங் விசஸ் செப்பரேட் செயினிங்கில். செப்பரேட் செயினிங் யூசஸ் எக்ஸ்ட்ரா மெமரி ஃபார் லிங்க்ஸ். ஓப்பன் அட்ரஸிங் நீட்ஸ் எக்ஸ்ட்ரா மெமரி implicitly within the table to terminate the probe sequence. Open address hash tables cannot be used if the data does not have unique key. An alternative is to use separate chain hash tables. So எல்லாமே வந்து திருப்பி அங்கே மேப் ஆகிட்டே இருந்ததுன்னா நமக்கு ஓப்பன் அட்ரஸிங் வந்து வேலைக்கு ஆகாது. நமக்கு அடுத்தடுத்து ஸ்லாட் இருக்குது, அதனால் நம்ம எடுத்து வைக்கிறோம். பட் ஒரு டைமில் உங்களால் முடியலன்றப்ப நீங்கள் அதை லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் செயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் அட்ரஸிங் மெத்தட்ஸை வந்துட்டு 3ஆக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுலேயும் என்னென்னன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் பிட்வீன் ப்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா லீனியரில் 1ன்னு இருக்கும், குவாட்ராட்டிக்கில் வந்து இட் இன்க்ரீசஸ் ப்ரொபோஷனல் டு த ஹேஷ் வேல்யூன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து இட் இஸ் கம்ப்யூட்டட் பை அனதர் ஹேஷ் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ எது ஈஸி டு டிப்ளாய், எது ஃபாஸ்ட்டாக இருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு இந்த ஓப்பன் அட்ரஸிங் மெத்தட்ஸில் இருக்குது. ஹேஷிங் டெக்னிக்ஸ். தேர் ஆர் 2 types ஆஃப் ஹேஷிங் டெக்னிக்ஸ். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஹேஷிங், இன்னொன்று டைனமிக் ஹேஷிங். டேட்டா வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிற சமயத்தில் நமக்கு ஸ்டாட்டிக் ஹேஷிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து த செட் ஆஃப் கீஸ் இஸ் கெப்ட் ஃபிக்ஸ்ட் அண்ட் கிவன் இன் அட்வான்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ரைமரி பேஜஸ் இன் த டிரெக்டரி ஆர் கெப்ட் ஃபிக்ஸ்ட். டைனமிக் ஹேஷிங்கில் வந்து டேட்டா இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். ஸோ டேட்டா வந்து ஃபிக்ஸ்டாக இல்லைனா நமக்கு ஸ்டாட்டிக் ஹேஷிங் வில் கிவ் பேட் பர்ஃபார்மன்ஸ்ன்றதுனால டைனமிக் ஹேஷிங் தான் அதோட ஆல்டர்னேட்டிவாக கன்சிடர் பண்ணுறோம். Here the set of keys can change dynamically. எங்கெல்லாம் ஹேஷ் டேபிள் சூட்டபிள் ஆகாது, டேட்டா ஆர்டரிங் ரெக்வயர் ஆகிற இடத்துல நமக்கு சூட் ஆகாது, மல்டி டைமென்ஷனல் டேட்டா இடத்துல சூட் ஆகாது, ப்ரிஃபிக்ஸ் சர்ச்சிங் எஸ்பெஷலி இஃப் த கீஸ் ஆர் லாங் அண்ட் ஆஃப் வேரியபிள் லென்ஸாக இருந்தால் ஒர்க் ஆகாது, ப்ராப்ளம்ஸ் தட் ஹாவ் டைனமிக் டேட்டா, ப்ராப்ளம்ஸ் இன் விச் த டேட்டா டஸ் நாட் ஹாவ் யூனிக் கீஸ். With this we are completing data structures part.